வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தலைகீழாக மாறியது 234 தொகுதியிலும் தேர்தல் முடிவுகள். இன்று வெளியான பக்காவான சர்வே திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை மட்டும் தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்துவீங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளாக திகழ்ந்து கொண்டு இருக்கிறது 4 முனை போட்டி கட்சிகள். அந்த 4 முனை போட்டியில் வெற்றி யாருக்கு போனாலும் சரி, நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று ஒரு பக்கம் சொல்ல, இல்லை இந்த கட்சி தான் வரப்போகுது என்று ஒரு பக்கம் சொல்ல, பெரும்பான்மையான பிரபல கட்சியாக வரக்கூடிய இந்த கட்சி வரும் அப்படின்னு வந்துட்டு ஒரு பக்கம் சொல்ல, இல்லை இதையெல்லாம் மாற்று நாங்கன்னு சொல்லிட்டு வரோம், நாங்கள் தான் வருவோம் அப்படின்ற மாதிரி பேச்சுக்களையும் அவரவர்கள் சைட்லேருந்து அவரவர்கள் கொடுத்து வருகிறார்கள். இதில் டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கே, டிவிகே மற்றும் என்டிகே அப்படின்ற 4 முனை போட்டியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி கனியை சூடப்போவது யாரு, வெற்றி மகுடத்தை சூடப்போவது யாரு அப்படின்ற மாதிரி தான் அரசியல் களம் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தற்பொழுது கூட்டணி கட்சிகள் மூலமாக வெற்றி பெற திமுகவும் அதிமுகவும் துடித்து கொண்டிருக்கிறது. விஜய் அவர்கள் தனித்து நின்றாலும் கூட தற்பொழுது கணிசமான வாக்குகளும் பெரும்பான்மையும் தமக்கான ஆதரவு எவ்வளோ இருப்பதையும் விஜய் அவர்கள் உணர்வாரா, இல்லை உணரக்கூடிய சூழல் வருகிறோமா, இல்லை உணர்ந்து அனைவருக்கும் புரிய வைப்பாரா அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மாற்று ரீதியிலான பயணம் பார்த்திங்கன்னா இருக்கிறது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் பெருமிதத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் தாவேக்கா இருந்தாலும் கூட நாதாக்கா தனித்தே களம் காணக்கூடிய கட்சி. அதுதான் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்தாலும் கூட தோல்விகளை வெற்றியாக மாற்றி தொடர்ந்து அதே உற்சாகத்தில், அதே முயற்சியில், அதே தீவிரத்தில் செயலாற்றி கொண்டிருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சியை சொல்லலாம். அந்த அளவிற்கு பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இதனால் பார்த்திங்கன்னா இனி நடக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதை எப்படி எதிர்கொண்டு என்ன செய்வதென்று ஒரு சில முடிவுகளையும் கையாளக்கூடிய இடத்தில் தான் பார்த்திங்கன்னா தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில் 4 முனை போட்டி இல்லை பார்த்திங்கன்னா நாற்காலி யாருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பில் அனைத்து விதமான ஊடகங்களும் தொண்டர்களும் பொதுமக்கள்களும் இருக்கிறார்கள். இந்த நாற்காலியில் உட்காரக்கூடிய விஷயம் யாருக்குன்னா இதனால் பெரும் விதத்தில் இருப்பதனால கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு முடிவுகளையும் கணிப்புகளையும் மாற்றி அமைச்சால் மட்டுமே நமக்கான வெற்றி என்பது கிடைக்கும் அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறார்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகள். அதனால் பார்த்திங்கன்னா இந்த 2021 தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளையும் பெரும்பான்மை கிடைக்கணும். கிடைச்சா மட்டுமே நமக்கான வெற்றி என்பது கிடைக்கும். இல்லாவிட்டால் நம்மளை ஒரு லூஸாக தட்டி விடுவார்கள். நம்ம பலத்தை காமிக்கணும் அப்படின்றதுல பார்த்திங்கன்னா தனித்து நிற்கக்கூடிய இரு கட்சிகளுக்கும் ஒரு துணிவும் தெளிவும் இருக்கிறது. கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு பயந்தவல்ல. நமக்கு ஓட்டு வரனாலும் கூட்டணி கட்சிகளுக்கு ஓட்டு வரும், கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு சில ஓட்டுகள் வந்தாலும் நமக்கு ஒரு சில ஓட்டுகள் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பிலும் தீவிரத்திலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய முக்கிய மாஞ்சிகள். இதனால் என்ன நடக்கிறது, ஏது நடக்கப் போகிறது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா ஒரு மாறுதல் கிடைக்கப் போகிறது அப்படின்றது மட்டும் தெரிகிறது. பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். போன்று நீங்கள் அரசியல் சாதனை கோக்கலாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.